மகா பெரியவா. இது வரைக்கும் யார்கிட்டையும் எந்த ஃபேவரும் கேட்டது கிடையாது. அவள் பார்க்கவே ரொம்ப சங்கடமாக இருந்தது. அதான் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் ஏதாவது பிளேஸ்மெண்ட் கிடைக்குமான்னு. ஏன் அகிலா, இந்த ரெக்கமெண்ட் பண்ணுறதும் ரெக்கமெண்டேஷன்ஸுக்கு போகிறதும் உனக்கு பிடிக்காத விஷயமாச்சே? ஆமாம், எனக்கு எல்லாமே முறைப்படி நடக்கணும், நியாயமாக நேர்மையாக நடந்துக்கணும். பெரியவாள் நம்ம தியானிக்கலாம், பூஜை பண்ணலாம், ஆனால் அது ஒரு தனிப்பட்ட தெய்வீக அனுபவமாக வழிபாடாக மட்டும் இருக்கணும். அதை பெருசாக பிரகடனப்படுத்தி இண்டிவிஜுவலாக போஸ்ட் போட்டு அவளுக்கு லைக்ஸும் வியூஸும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பெரியவாளை பயன்படுத்திக்கிற மாதிரி தான் இருக்கு. இங்கே என்னடான்னா பாவம் கல்யாணிக்கு வேலை போயிடுத்து, மாப்பிள்ளை ஏதோ மனசுடிஞ்சு உட்காந்துருக்கார். நீங்க போய் அவளுக்கு சமாதானமா ஆறுதலா ஏதாவது சொல்ல வேண்டாமா? எல்லாமே அவ கர்ம பலன். எது எப்படி எப்படி நடக்கணுமோ அது அப்படிதான் நடக்கும். இந்த தெய்வத்தின் குரல் புஸ்தகத்தை படிச்ச உடனே எனக்குள்ள ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு இருக்கு. முதல்ல இந்த வேதாந்தமா பேசுறதெல்லாம் நிறுத்துங்க. அடுத்தது நாம என்ன பண்ண போறோம் அத சொல்லுங்க. நாம இந்தியாவுக்கே திரும்பி வந்துட போறோம். மகா பெரிய